விராட பருவம். தேரின் மேலிருந்து சிங்கச் சின்னம் பொறித்த கொடி அகற்றப்பட்டு ஆக்கிரமிப்பை தடுக்க வந்த வீரனை குறிக்கும் வகையில் குரங்கு சின்னம் பொறித்த கொடி அதற்கு பதிலாக ஏற்றப்பட்டது. துரோணர் கூறினார், இதோ என் அன்பு சீடன் அர்ஜுனன் வருகிறான். இவனை எந்த மனிதனாலும் அல்லது தேவராலும் தாக்க முடியாது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு இவனை காண்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். கர்ணன் முறையிட்டான், இந்த பிராமணனை போர்க்களத்திற்கு கொண்டு வந்தது நாம் செய்த தவறு. இவன் எதிரியை புகழ்ந்து அதன் மூலம் நம் வீரர்களின் உற்சாகத்தை குறைக்கிறான். இவனுக்குரிய இடம் சபை மண்டபமும் யாகசாலையும்தான். துரியோதனன் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். கீசகனால் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு வரும் சுசர்மனுக்கு உதவுவதற்காகவே நாம் இந்த நாட்டை ஆக்கிரமித்தோம். சுசர்மனின் தாக்குதல் விராடனையும் அவனது முழு படையையும் திசை திருப்பிவிட்டது. தலைமறைவாகிவிட்ட பாண்டவர்களை வெளிக்கொணர்வதே நமது இந்த படையெடுப்பின் முக்கிய நோக்கம். காலக்கெடு முடிவதற்குள் அவர்களில் ஒருவனை நாம் கண்டுபிடித்துவிட்டதால் அவர்கள் மேலும் 12 ஆண்டுகளுக்கு வனவாசம் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். கிருபர் எச்சரித்தார், அர்ஜுனன் தனி ஒருவனாக இதுவரை பல வீரச் செயல்களை செய்துள்ளான். இப்போது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதற்கு காரணமாக இருந்த நம்மையும் அவன் விட்டுவைக்கப் போவதில்லை. பாண்டவர்களுக்கு இழைக்கப்படும் துன்புறுத்தல். இனி நாம் ஒன்று சேர்ந்து நம்மை தற்காத்துக் கொள்வோம். அஸ்வத்தாமன் கூறினான், நாம் மத்ஸ்ய பசுக்களை கைப்பற்றவே இங்கு வந்துள்ளோம். நாம் இன்னும் அவற்றை ஹஸ்தினாபுரத்திற்கு கொண்டு செல்லவில்லை. அவை இன்னும் மத்ஸ்ய ராஜ்யத்தின் எல்லைக்குள்தான் உள்ளன. மாமனிதர்கள் தற்பெருமை பேசுவதில்லை, அவர்கள் செயலில் இறங்குவார்கள். ஆனால் நாமோ அதிகம் தற்பெருமை பேசுகிறோம். வீரர்கள் பகடை விளையாடி பேரரசுகளை கைப்பற்றுவதில்லை. அவர்கள் நேரடி போர் மூலமே வெற்றி பெறுகிறார்கள். அர்ஜுனன் பசுக்களை மீட்க வந்துள்ளான். அவனது காண்டீவ வில்லுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். இங்கு பகடைகள் பயனற்றவை. பெரும் தந்தையான பீஷ்மர் தலையிட்டார். அவர் கூறினார், துரோணர், கிருபர் மற்றும் அஸ்வத்தாமன் ஆகியோரின் கருத்துக்கள் உண்மையானவை. கர்ணனின் திமிர் குழப்பத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. அவனது தவறை மன்னித்து மறந்துவிடலாம். தலைவர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் படையில் அராஜகத்தை உருவாக்குவது உறுதி. தற்போதைய நெருக்கடி, காலம் மற்றும் இடத்தை கருத்தில் கொண்டு நாம் சமரசம் செய்து கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள தயாராகுங்கள். துரோணர் கூறினார், கர்ணனின் விமர்சனத்தை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை ஒரு சிறுபிள்ளையின் உளறல் என்று புறக்கணித்துவிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது, அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அர்ஜுனன் ஆவேசமாக முன்னேறுகிறான். துரியோதனன், என் மறைந்திருக்கும் காலம் இன்னும் முடிவடையவில்லை. இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பீஷ்மர் கூறினார், பாண்டவர்கள் ஒருபோதும் தர்மத்திலிருந்து விலகுவதில்லை. ஜோதிட கணக்கீட்டின்படி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் 2 மாதங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட வேண்டும். உலகியல் கடமைகள் அனைத்தையும் தீர்த்து வைத்தல். அதன்படி யுதிஷ்டிரன் சரியான பக்கமே சாய்ந்துள்ளார். தகராறை தவிர்ப்பதற்காக அவர் கூடுதலாக 5 மாதங்கள் வனவாசத்தில் வாழ்ந்துள்ளார். எனவே அர்ஜுனனின் இயக்கம் சீரானது. துரோணர், அப்படியானால் நாம் உடனடியாக துரியோதனனையும் கால்நடைகளையும் ஹஸ்தினாபுரத்திற்கு அனுப்பிவிடுவோம். இல்லையெனில் அவன் தனது நெடுங்கால கோபத்தின் காரணமாக அரசனை கொன்றுவிடக்கூடும். இந்த ஆலோசனையின்படி வியூகம் அமைக்கப்பட்டது. துரியோதனன் போர்க்களத்திலிருந்து பின்வாங்கும்படி செய்யப்பட்டான். மற்றவர்கள் அர்ஜுனனை எதிர்கொள்ள ஒன்று சேர்ந்து நின்றனர். அர்ஜுனன் ஒரே நேரத்தில் 2 அம்புகளை எய்தான். அவற்றில் ஒன்று குருவை வணங்கும் அடையாளமாக துரோணரின் பாதங்களில் விழுந்தது. மற்றொன்று போரிட அனுமதி வேண்டி பிரார்த்திப்பது போல அவன் காதருகே சீறி பாய்ந்தது. அந்த கூட்டத்தில் துரியோதனனை காணாததால் அவன் கால்நடைகளுடன் பின்வாங்கிச் சென்று கொண்டிருந்த திசையை நோக்கி தனது தேரை திருப்பும்படி அர்ஜுனன் கட்டளையிட்டான். காதை பிளக்கும் இரைச்சலாலும் பறந்துவரும் அம்புகளாலும் கொள்ளையர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி அவர்களிடமிருந்து கால்நடைகளை மீட்பதே அவனது முதல் மற்றும் முதன்மையான செயலாக இருந்தது. விடுவிக்கப்பட்ட பசுக்கள் தலை தெறிக்க தொழுவங்களை நோக்கி ஓடின. இடையர்கள் மகிழ்ச்சியுடன் அவற்றை பின்தொடர்ந்தனர். பசுக்களை மீட்டெடுத்தது அர்ஜுனனின் வெற்றியின் தொடக்கமாக மட்டுமே இருந்தது. அடுத்து அவன் துரியோதனனை பின்தொடர்ந்தான். ஆனால் வீரம் மிக்க கௌரவ வீரர்கள் குறுக்கிட்டனர். அவர்கள் அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டு அவனை தாக்கினர். அவன் அவர்களை தடுத்து நிறுத்திய விதம் அற்புதமாக இருந்தது.
மற்றவர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு அவன் கர்ணனுடன் கடுமையாக போரிட்டு அவனை போர்க்களத்திலிருந்து விரட்டியடித்தான். அடுத்து அவன் துரோணரை தாக்கினான். மேலும் அவனை பின்வாங்கும்படி கட்டாயப்படுத்தினான். அடுத்து அஸ்வத்தாமன் அர்ஜுனனுக்கு அழுத்தம் கொடுத்தான். இருவருக்கும் இடையிலான போர் பிரமிக்க வைப்பதாக இருந்தது. குருவின் மகன் சோர்வடைந்து பின்வாங்கினான். கிருபர் அவனது இடத்தை பிடித்து உக்கிரமாக போரிட்டார். அவரும் தோல்வியை சந்தித்து பின்வாங்கினார். அர்ஜுனனால் முழு படையும் வெகுவிரைவில் தோற்கடிக்கப்பட்டது. பின்னர் பீஷ்மர் அவர்களை ஒன்று திரட்டி அர்ஜுனனை தாக்கினார். தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இடையிலான போர் காண்பதற்கு பயங்கரமாக இருந்தது. இந்த நிகழ்வை காண தேவர்களே பூமிக்கு வந்தனர். தாத்தா சோர்வடைந்து ஓய்வெடுக்கச் சென்றார். அர்ஜுனன் இப்போது தனது பரம எதிரியான துரியோதனனை தாக்கினான். இந்த மன்னன் விரைவிலேயே தோற்கடிக்கப்பட்டு போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினான். சத்திரிய தகுதி இல்லாத உனக்கு வெட்கமாக இல்லையா என்று அர்ஜுனன் ஏளனம் செய்தான். இந்த ஏளனம் துரியோதனனுக்குள் சிறிதளவு ஆண்மையை எழுப்பியது. அவன் தைரியம் கொண்டு மீண்டும் போரிட திரும்பினான். தற்சமயம் மற்ற எல்லா வீரர்களும் அவனுடன் சேர்ந்து கொண்டனர். புகழ்பெற்ற வீரர்கள் கூட்டத்தை ஒருவன் தடுத்து நிறுத்துவதைக் காண்பது ஒரு அற்புதமான காட்சியாக இருந்தது. அவர்கள் அனைவரையும் விட தான் வலிமையானவன் என்பதை நிரூபித்த பிறகு அர்ஜுனன் மயக்கமூட்டும் ஆயுதமான சம்மோகன அஸ்திரத்தை பயன்படுத்தினான். அதன் விளைவாக எதிரி படை மயங்கி விழுந்தது. அர்ஜுனன் அந்த சூழ்நிலையின் மன்னனாக திகழ்ந்தான். கௌரவ வீரர்களின் விலையுயர்ந்த பட்டு துப்பட்டாக்களில் சிலவற்றை கழற்றுமாறு அவன் உத்தரனுக்கு கட்டளையிட்டான். அவ்வாறு செய்து முடித்ததும் அர்ஜுனன் வெற்றி வீரனாக அந்த இடத்திலிருந்து விரைந்து சென்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு கௌரவ வீரர்கள் உறக்கத்திலிருந்து விழித்தனர். அவர்கள் எழுந்து நின்று நிலைமையை ஆராய்ந்தனர். தங்கள் கழுத்துப்பட்டைகள் களையப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டனர். அந்த செயல் அர்ஜுனன் அவர்களை தோற்கடித்துவிட்டான் என்பதை அது உணர்த்தியது. மனம் சோர்ந்து அவமானப்பட்டு துயருற்ற அவர்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பினார்கள். அர்ஜுனனும் உத்தரனும் வெற்றி ஊர்வலமாக விராடத்திற்குச் சென்றனர். வழியில் ஆயுதங்கள் மீண்டும் அதே மரத்தின் பொந்தில் சில நாட்களுக்கு மட்டும் மறைத்து வைக்கப்பட்டன. பாண்டவர்கள் தங்களை வெளிப்படுத்தும் வரை இந்த நிகழ்வை இரகசியமாக வைத்திருக்குமாறு இளவரசரிடம் கூறப்பட்டது. பிருஹன்னலா தேரை நகரத்திற்குள் ஓட்டிச் சென்றாள்.